வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே துவண்டு போயிடுறோம். ஆனா 8 வயசுல கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு கொடுமையை அனுபவிச்ச ஒரு பொண்ணு. எப்படி நம்பிக்கையோட மீண்டு வர்றான்னு சொல்ற கதைதான் இது. கதைக்குள் செல்வோம். கதை ஒரு அழகான குடும்பத்துடன் தொடங்குகிறது. அப்பா டாங் ஹூன் ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்கிறார். அம்மா மீஹி வீட்டின் கீழே ஒரு சிறிய மளிகைக் கடை நடத்துகிறார். இவர்களுக்கு சோ வான் என்ற 8 வயது மகள் இருக்கிறாள். சோவான் மிகவும் புத்திசாலியான பெண். ஒரு நாள் காலையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அம்மா கடையில் பிஸியாக இருக்கிறார். அப்பா வேலைக்கு கிளம்ப தாமதமாகிறது. சோவான் பள்ளிக்கு போக வேண்டும். அம்மா அவளுக்கு தலை வாரிவிட்டு ஒரு மஞ்சள் நிறக் குடையை கொடுத்து அனுப்புகிறார். அப்பா வழியில் அவளை பார்க்கிறார். ஆனால் அவசரத்தினால் கையசைத்துவிட்டு போய்விடுகிறார். அதுதான் அவர்களின் சந்தோஷமான கடைசி நிமிடம் என்று அவர்களுக்கு அப்போது தெரியாது. சோவான் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு கட்டுமான பணி நடக்கும் இடத்தை கடக்கிறாள். மழை பெய்வதால் அங்கே ஆட்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கிறது. அப்போது ஒரு குடிகாரன் அங்கே நிற்கிறான். அவன் சோவானை பார்த்து, என்னிடம் குடை இல்லை, உன் குடையை எனக்கு ஷேர் செய்வாயா என்று கேட்கிறான். சோவான் ஒரு நல்ல பெண் என்பதால் பாவப்பட்டு அவனுக்கு உதவப் போகிறாள். அடுத்த காட்சி மிகவும் இருளானது. அப்பா வேலையில் இருக்கும்போது அவருக்கு போலீசிடமிருந்து போன் வருகிறது. உங்கள் மகள் மருத்துவமனையில் இருக்கிறாள், உடனே வாருங்கள் என்கிறார்கள். ஏதோ சிறிய விபத்து என்று நினைத்து அப்பாவும் அம்மாவும் பதறியடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடுகிறார்கள். மருத்துவமனைக்குச் சென்ற பெற்றோருக்கு இடி விழுந்த செய்தி காத்திருக்கிறது. சோவான் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறாள். மருத்துவர் வந்து உங்கள் மகளின் குடல் மற்றும் ஆசனவாய் பகுதி மிக மோசமாக சிதைந்துவிட்டது. அவளால் இனி இயற்கையாக மலம் கழிக்க முடியாது. வாழ்நாள் முழுவதும் வயிற்றின் வெளியே ஒரு பையை கலாஸ்டமி பேக் மாட்டிக்கொண்டுதான் வாழ வேண்டும் என்று சொல்கிறார். இதை கேட்ட அம்மா அங்கேயே மயங்கி விழுகிறார். அப்பா சோவானை பார்க்கச் செல்கிறார். உடல் முழுக்க காயங்களோடு இரத்தம் சொட்ட சொட்ட தன் மகள் கிடப்பதை பார்த்து அவர் கதறி அழுகிறார். காலையில் நல்லாத்தானே போனா என்று அவர் துடிப்பது பார்ப்பவர் கண்களில் இரத்தக் கண்ணீரை வரவைக்கும். சோவானுக்கு பல மணி நேரம் ஆபரேஷன் நடக்கிறது. அவள் உயிருக்கு ஆபத்தான கட்டத்தை தாண்டுகிறாள். போலீஸ் விசாரணைக்காக வருகிறார்கள். குழந்தையை பேச வைக்கக் கூடாது என்று மருத்துவர்கள் சொன்னாலும் குற்றவாளியை பிடிக்க அவள் வாக்குமூலம் முக்கியம் என்று போலீஸ் சொல்கிறார்கள். சோவான் மிகவும் கஷ்டப்பட்டு தலையசைத்து அந்த குடிகாரனை அடையாளம் காட்டுகிறாள். போலீஸ் அந்த குற்றவாளியை கைது செய்கிறார்கள். ஆனால் அவன் நான் குடித்திருந்தேன், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை என்று நாடகமாடுகிறான். கொரிய சட்டப்படி குடித்துவிட்டு தவறு செய்தால் தண்டனை குறைக்கப்படும் என்ற ஒரு ஓட்டை லூப்ஹோல் இருப்பதை அவன் பயன்படுத்த பார்க்கிறான். சோவான் உடல் அளவில் தேறினாலும் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அவளுக்கு ஆண்கள் என்றாலே பயம் வருகிறது. ஒரு நாள் அப்பா அவளை பார்க்க அறைக்குள் செல்கிறார். அப்பாவை பார்த்ததும் சோவான் பயந்து போய் போர்வையை இழுத்து மூடிக்கொண்டு நடுங்குகிறாள். அப்பாவை போகச் சொல்லுங்கம்மா என்று அவள் கத்துகிறாள். தன் சொந்த மகளே தன்னை பார்த்து அருவருப்படுவதையும் பயப்படுவதையும் நினைத்து அப்பா உடைந்து போகிறார். அவளால் அப்பாவின் ஸ்பரிசத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதனால் அப்பா தன் வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு மகளை விட்டு தள்ளியே இருக்க முடிவு செய்கிறார். ஆனால் அவளை பாதுகாக்கவும் வேண்டும். சோவானுக்கு கோகோமெலன் படத்தில் கோகமோங் என்ற கார்ட்டூன் பொம்மை என்றால் உயிர். இதை கவனிக்கும் அப்பா ஒரு திட்டம் போடுகிறார். அவர் கடைக்குச் சென்று அந்த கார்ட்டூன் பொம்மையின் முழு உடல் உடையை காஸ்டியூம் வாடகைக்கு வாங்குகிறார். அதை அணிந்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்கிறார். சோவான் அந்த பொம்மையை பார்த்ததும் பயப்படாமல் அதனுடன் பேசுகிறாள், கை கொடுக்கிறாள். அந்த பொம்மைக்கு உள்ளே இருப்பது தன் அப்பாதான் என்று அவளுக்கு தெரியாது. அப்பாவிற்கு உள்ளே வியர்த்து கொட்டுகிறது, மூச்சு முட்டுகிறது. ஆனாலும் தன் மகளின் ஒரு சிரிப்புக்காக அவர் அந்த பொம்மை வேஷத்திலேயே வாழ ஆரம்பிக்கிறார். சோவான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வருகிறாள். ஆனால் அவளுடைய வீட்டைச் சுற்றி மீடியாக்காரர்கள் கேமராவுடன் குவிந்து விடுகிறார்கள். பாதிக்கப்பட்ட சிறுமி இவள்தானா என்று கேட்டு போட்டோ எடுக்கிறார்கள். அந்த சிறுமியின் அடையாளத்தை மறைக்காமல் டிவியில் காட்டுகிறார்கள். இதை பார்த்த அப்பாவுக்கு கோபம் வருகிறது. அக்கம்பக்கத்தினர் மற்றும் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து சோவானை பத்திரமாக வீட்டுக்குள் கூட்டிச் செல்கிறார்கள். வீட்டுக்கு வந்த பிறகும் சோவான் தன் அறையை விட்டு வெளியே வரமாட்டாள். அப்பா அந்த பொம்மை வேஷத்தை போட்டுக்கொண்டுதான் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுகிறார், அவளோடு விளையாடுகிறார். அப்பாவாக அவளை நெருங்க முடியாதவர் ஒரு பொம்மையாக அவளை கவனித்துக் கொள்கிறார். நாட்கள் கடக்கின்றன. சோவான் பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஆனால் அவளுக்கு பயம். எல்லோரும் என்னை கிண்டல் செய்வார்களோ என்று நினைக்கிறாள். அது மட்டுமில்லாமல் இடுப்பில் மலம் கழிக்கும் பையை மாட்டிக்கொண்டு நடப்பது அவளுக்கு சிரமமாக இருக்கிறது. அப்பா அவளுக்கு துணையாக பள்ளி வரை பின்னாடியே வருகிறார், பொம்மை வேஷத்தில் அல்லது மறைந்து. பள்ளியில் அவளுடைய நண்பன் ஒருவன் இருக்கிறான்.
அவன் சோவானை பார்த்து பரிதாபப்படாமல் சாதாரணமாக பேசுகிறான். அவளை மற்றவர்கள் கிண்டல் செய்யாமல் பார்த்துக் கொள்கிறான். இந்த நட்பு சோவானுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கிறது. குற்றவாளிக்கான தண்டனை வழங்கும் நாள் வருகிறது. சோவானின் குடும்பம் நீதிமன்றத்திற்குச் செல்கிறது. அங்கே அந்த குற்றவாளி எனக்கு எதுவும் நினைவில்லை, நான் குடி போதையில் இருந்தேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். அவன் முகத்தில் எந்த வருத்தமும் இல்லை. இதை பார்த்த சோவானின் அம்மாவுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. என் மகளின் வாழ்க்கையை அழித்துவிட்டு இப்போது நாடகம் போடுகிறாயா என்று கத்துகிறார். வக்கீல்கள் வாதாடுகிறார்கள். சோவானும் நீதிமன்றத்தில் சாட்சியம் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருகிறது. அவள் தைரியமாக எழுந்து அந்த குற்றவாளியை காட்டி இவன்தான் என்னை அடித்தான் என்று சொல்கிறாள். நீதிபதி தீர்ப்பை வாசிக்கிறார். குற்றவாளி குடிபோதையில் இருந்ததால் அவனுக்கு மனநிலை சரியில்லை என்று கருதி அவனுக்கு வெறும் 12 ஆண்டுகள் மட்டுமே சிறை தண்டனை வழங்கப்படுகிறது என்று நீதிபதி சொல்கிறார். இதை கேட்டதும் நீதிமன்றமே அதிருகிறது. ஒரு சிறுமியின் வாழ்க்கையை சிதைத்தவனுக்கு வெறும் 12 வருஷமா என்று மக்கள் கொந்தளிக்கிறார்கள். அப்பா தான்ஹூன் கோபத்தின் உச்சிக்கு செல்கிறார். அவர் மேஜையில் இருந்த ஒரு கனமான பொருளை ட்ரோஃபி நேம்ப்ளேட் எடுத்துக்கொண்டு அந்த குற்றவாளியை கொல்ல பாய்கிறார். இவனை உயிரோடு விடக்கூடாது என்று ஆக்ரோஷமாக அவனை அடிக்கப் போகிறார். போலீஸ் அவரை தடுக்க முடியாமல் திணறுகிறார்கள். அப்பா அந்த குற்றவாளியை கொல்லத் துடிக்கும் போது நீதிமன்றமே ஸ்தம்பித்து போய் நிற்கிறது. அப்போது ஒரு அதிசயம் நடக்கிறது. இத்தனை நாட்களாக அப்பாவை பார்த்தாலே பயந்து ஓடிய சோவான் இப்போது மெல்ல நடந்து அப்பாவின் அருகில் வருகிறாள். ஆக்ரோஷமாக நிற்கும் அப்பாவின் காலை கெட்டியாக கட்டிக்கொள்கிறாள். அப்பா வேண்டாம், வீட்டுக்கு போகலாம் வாப்பா என்று அழுதுகொண்டே சொல்கிறாள். தன் மகள் தன்னை தொட்டு பேசிய அந்த நொடி அப்பாவின் கோபம் அப்படியே கரைகிறது. அவர் கையில் வைத்திருந்த ஆயுதத்தை கீழே போடுகிறார். மகளை வாரி அணைத்துக் கொண்டு என்னை மன்னிச்சிடுமா, அப்பாவால உன்னை காப்பாத்த முடியல என்று கதறி அழுகிறார். அந்த நீதிமன்றத்தில் இருக்கும் அனைவரும் நீதிபதி உட்பட கண் கலங்கி போய் நிற்கிறார்கள். தண்டனை குறைவுதான் என்றாலும் தன் அப்பாவின் அன்பு கிடைத்துவிட்டது என்ற நிம்மதியோடு அவர்கள் வீட்டுக்கு கிளம்புகிறார்கள். நாட்கள் நகர்கின்றன. சோவானின் காயங்கள் மெல்ல ஆறுகின்றன. அவளுடைய அம்மாவுக்கு ஒரு ஆண் குழந்தை தம்பி பாப்பா பிறக்கிறது. அந்த வீட்டில் மீண்டும் மகிழ்ச்சி மலர்கிறது. சோவான் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வருகிறாள். அப்பா இப்போதும் அந்த கோகோமெலன் பொம்மை உடையை அணிந்து கொண்டுதான் அவளை வரவேற்கிறார். ஆனால் வெயில் காலம் என்பதால் அந்த உடைக்குள் அப்பாவுக்கு வியர்த்து கொட்டுகிறது. அவர் மூச்சுவிட சிரமப்பட்டு அந்த தலையை மட்டும் கழற்றி வைத்துவிட்டு வியர்வையை துடைக்கிறார். அப்போது சோவான் அங்கே வருகிறாள். அப்பா அவசர அவசரமாக மீண்டும் முகமூடியை மாட்டப் பார்க்கிறார். ஆனால் சோவான் அவரை தடுத்து தன் பிஞ்சு கைகளால் அப்பாவின் முகத்தில் வழியும் வியர்வையை துடைத்து விடுகிறாள். அவள் எதுவும் பேசவில்லை. ஆனால் எனக்கு எப்போதோ தெரியும், இந்த பொம்மைக்குள் இருக்கிறது நீங்கதான் என்று அவள் கண்கள் சொல்கின்றன. அப்பா அவளை கட்டி அணைக்கிறார். எவ்வளவு பெரிய துயரம் நடந்தாலும் குடும்பத்தின் அன்பும் நம்பிக்கையும் ஹோப் இருந்தால் மீண்டும் வாழலாம் என்ற அழகான செய்தியோடு எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று சோவான் எழுதும் டைரியோடு படம் முடிகிறது. ஒரு குழந்தையின் வாழ்க்கையை அழிச்சவனுக்கு 12 வருஷம் தண்டனைங்கிறது நியாயமா? இந்த தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அடுத்த வீடியோல சந்திப்போம்.